போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு இப்பதான் பாடி வந்துச்சு. அடா பாவி, ஆளை வச்சு கொல்லிட்டியடா. கற்பனையா? டேய், நீ இப்படி திருதுன்னு முடிக்கிறத பார்த்தா போலீஸ்க்கு நம்ம மேலே டவுட் வந்துடும்டா. கேஷுவலர் அந்த மட்டும் வந்திருக்கான் பாரு. எங்கடா? அங்க அடிக்கிறான் பாரு. எங்கடா? அங்க போலீஸ்ல இருக்காங்கடா. தேவையில்லாம உன் கூட சேர்த்து என்ன இழுத்து விட்டுறாத. இங்கதானே இருந்தா அதுக்குள்ள எஸ் ஆயிட்டான். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அடுத்து அந்த கந்து வட்டி தான்டா போடுவான். வாட, அந்த கந்து வட்டி போய் காப்பாத்தும். என்னடா சொல்ற? ப்ளீஸ் வாடா போலாம். வாடா போ. இங்க இருக்கிற ஒவ்வொரு படமும் 5 லட்சம் ரூபா விலை. அதுல இருக்க ஒவ்வொன்றுமே ஒரிஜினல் தங்க ஜரிகை. அழக ரசிக்கிறவன் போனா அதனால உன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். ஐயா, 2 நாள்ல வட்டி பணத்தை கொடுத்துறையா. என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா, அவங்களை கெஞ்சி கேட்டுக்கிறையா. 2 நாள்ல நீ வட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, முதல்ல நான் தருவேன். அப்புறம் என் பசங்க ஐயோ சிவா சிவா அசிங்கமாயிரும்பா. ஐயா ஐயா, 2 நாள்ல எப்படியாவது கொடுத்துறையா. குத்துறான் நம்ம. போசல் போ. வாமா. அவனை பார்த்தாலே பயமா இருக்குடா. இந்த நேரத்துல போய் நீ சாப்பாருன்னு சொல்லணுமா? டேய், நீ முன்னாடி இன்னும் உதட்ட மட்டும் ஆசை, பின்னாடி இன்னும் நான் டப்பிங் கொடுத்துக்கிறேன். ஐயோ, வணக்கண்ணே. நடா கரண்ட் ஆபீசரு, சிங்கத்தோட கோயிலே வந்துக்கிற. நான் மேட்ரு அண்ணே, முக்கியமான விஷயம் அதான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். என்ன வாய செய்ய மாட்டுது, சத்தம் மட்டும் எங்க இருந்தோ வருதே. சண்டாளா, வாயை திறக்கவே இல்லையா? ஏதா நீ டுமங்கோலி? சார், நான் இவனோட ஃப்ரெண்டு. ஐ ஆம் டியூட். ஏய், டியூட்டிக்கு எல்லாம் வானா, மேட்ரை சாட்டா சொல்லு. இன்னைக்கு நீங்க சாக போறீங்க, தட்ஸ் ஆல். என்னது சாவ போறனா? யாரா சொன்னது? இப்பதான் நான் சொல்றேன், கேட்கலையா? ஏய், என்னடா காமெடி பண்றியா? சீரியஸா தானே சொல்றேன். என்னடா அவன் சீரியஸா காமெடி பண்ணுகிறான்? ஐயோ, நான் காமெடியே சீரியஸா தானே பண்ணுவேன். நேத்து மனசு இல்லைன்னு ஒருத்தனோட சேர்ந்து தண்ணி அடிச்சேனே. எனக்கு தொல்லை கொடுத்தவங்களெல்லாம் போட்டு தலை சொன்னேன். ப்ரொஃபஷனல் கில்லர். என்ன ப்ரொஃபஷனல் கில்லர் வச்சு போடுற அளவுக்கு பெரிய ஆயிட்டியா நீ? நான் ஏதோ போதையில தானே அவன் கிட்ட வளர்னேன். ஆனா அவன் சீரியஸா எடுத்துட்டு நேத்து ஆபீசரை போட்டு தள்ளிட்டானே. அடுத்த அந்த லிஸ்ட்ல உங்க பேர் தான் இருக்கு. அதான் உங்களை கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போலான்னு. என்னையே கொல்ல போறானா? பிறக்கும் போதே பிஸ்டலோட பிறந்தவனா போட்டுருவேன். சுத்தி இத்தனை பேரு இடுப்புல பிஸ்டல் போட்டுருவானா? பாத்துலாண்டா. நேடா பாத்துலானே. சரிங்க, நான் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நீங்க பாத்துங்கண்ணே. எங்க போற? வீட்டுக்குண்ணே. ஊட்டிக்கா? அவன் என்ன போடுறானா இல்லையான்னு நீ பார்க்க வேணா. 12 மணி வரைக்கும் என் கொடுத்தாங்கிற. ஏய், 12 மணிக்குள்ள இவன் சொன்ன மாதிரி யாராவது எனக்கு போட்டான்னு வச்சுக்கோ. என்ன அண்ணா போட்டானா அடுத்த நிமிஷமே இந்த 2 பேரையும் போட்டுருங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு 3 எலிமினேஷன் கன்ஃபார்ம். ஏய், நான் இது மைண்ட் வாய்ஸ். தம்பி கரண்ட் ஆபீசரு, அண்ணே அந்த கடையில போய் அண்ணன் சொன்னு சொல்லு. 3000 ரூபாய் வட்டி பணம் கொடுப்பான். போயிடுவா. அண்ணே, நான் போய் எப்படிண்ணே? உங்க ஆளுங்களை அனுப்புங்கண்ணே. பாரு, 12 மணி வரைக்கும் கூடியே இருந்து சொல்ற வேலையெல்லாம் கரெக்டா பார்த்து செய்யணும். தேவியா போ வட்டி. இந்தாங்க. கரெக்டாக்குதா? இரு. வந்துச்சு. ஏய், இறங்கிட. கூப்பிடல. வாங்கடா. என்ன மரியாதை நம்ம கூப்பிடுறான்? என்னண்ணே? என்ன ஒண்ணே? நான் சாவுறேன், நீங்கல்ல இன்னைக்கு கூட இருந்து நீங்க சாவுங்க. என்ன வேர்க்குதா? ஏய், விசிறே. எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு சுத்த போறானோ. ஆகா, அங்கங்கன்னு சுத்தி பார்த்தா நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏய், யார் யாருக்கு என்னென்ன சரக்கு வேணுமா போய் ஆர்டர் பண்ணுங்க. போ. ஓகேல. எனக்கு 2 பீர். எனக்கு பிராண்டினே. 2வது போடுங்க. எனக்கு ஒரு ஃபுல். போய் வாங்கிட்டு வரதே நீங்க தான். ஏய், நான் பலசரக்கு கடையில போய் பால் கூட வாங்கினதில்லடா. என்ன இப்படி பல சரக்க வாங்க வச்சிட்டீங்களா? ஓகே, எல்லாத்துக்கும் கொஞ்சம் போலாமா? இல்லை, நாது அது சரக்கு. சரக்கா? குடி. இந்த சரக்கெல்லாம் பசங்க அடிக்க மாட்டானுங்களே. ஐயே, இது பசங்களுக்கு இல்ல, இது நம்ம ஃபேவரட் லோக்கல் சரக்கு. அடிக்க மாட்டேன் தெரியல.
அண்ணே ஏய் 2 பேரும் பத்திரமா பாத்துக்கோ. நீங்க போங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோண்ணே. கரெக்டா வந்துட்டியே. அண்ணே அந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள எதுக்கு போறாரு? உனக்கு தெரியாதா? இல்ல அது உங்க வாயால சொன்னீங்கன்னா அதை நினைச்சு கொஞ்ச நேரம் கிளு பார்ப்பேன். என்னமோ இன்னைக்கு சாவ போறேன்னு சொன்னேன். வட்டிக்காரன் வாங்கின குட்டி முத்தம் பாத்தியா? போய் அவட்ட காசு கொடுத்துட்டு வா போ. அடே என்னண்ணே என்ன போய் காசை தானே கொடுக்க சொன்னாரு. போங்க பாஸ், போயா போ. ஐயோ. அண்ணன் கொடுக்க சொன்னாரு. என்னம்மா இது 6000 ரூபாய் கரண்ட் பில்லுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா என்ன அர்த்தம்? மாசம் மாசம் உங்களோட இதே பிரச்சனையா போச்சு. என்னையா சொல்ற? காசு கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாரு, நீ ஏதேதோ பேசிட்டு இருக்க. நான் ரொம்ப கோவக்காரன். நான் கனெக்ஷனே கட் பண்ணுவேன். என்னது கனெக்ஷன் கட் பண்ணுவியா? என்னது கனெக்ஷன் கட் பண்ணுவானா? இவன் எந்த கனெக்ஷன் கட் பண்ணுவான்றான்? யோ அவன் என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ அங்க பாருங்கண்ணே, அவர் பொண்ணத்தை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். நாளைக்கு நிச்சயதார்த்தம். அதனால தான் அங்க தகராறு பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். போய் எப்படியாவது காப்பாத்துக்கண்ணே. நான் பாத்துக்கிறேன். என்னது இது? யார் இவ? யோ என்ன இங்க தகராறு பண்ணுகிற? தகராறு இல்ல சார். இந்த அம்மா கிட்ட கரண்ட் பில் கேட்டா சண்டைக்கு வராங்க சார். ஓ நான் வேற ஏதோ மேட்டர் நினைச்சேன். ஈபி மேட்டரா? எவ்வளோ? 6000 ரூபாய் சார். வாயா நான் தரேன் பில்ல. ஓகே ஓகே. அதான் மாமா தான் போயிட்டாருல்ல, போய் திட்டுக்குடு போ. அண்ணே மறுபடியும் நானா வேணாண்ணே ப்ளீஸ் அண்ணே ப்ளீஸ் வேணாண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஒர்க்கை நான் பார்க்கலாமா? சரி பரவாயில்ல போய் கொடுத்துரு. தேங்க்யூ. ஏண்டா காலையில இருந்து என் கூட தான் இருக்கிறீங்க. நாயை தொத்துறா சும்மா ஏய், சீ, பா. சும்மா அண்ணன் பேசிட்டு இருக்காரு குறு கத்திக்கிட்டு. நான் அதை நிறுத்திடுச்சு, நீங்க ஆரம்பிங்க. நெதே இது நாய் இல்ல கரண்ட் ஆபீஸ்ரே. அண்ணே அந்த கில்லரு இவ்வளோ பேரையும் தாண்டி வந்து என்ன போட்டுருவான்ற. அண்ணே, லூசு தனமா பேசிட்டு இருக்காருங்க, அதை போய் நம்பிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லண்ணே, அவன் உங்களை போட்டான்னு வச்சுக்கோங்க, நான் சொல்ற லிஸ்ட் பிரகாரம் தான் அவன் ஃபாலோ பண்றான்னு ரீகன்ஃபார்ம் ஆயிடும். அண்ணே ஆட்டோல வந்துட்டான்னு நினைக்கிறேனே. உங்களால ரெடியா இருக்க சொல்லுங்க. ரெடி 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 பாய்ஸ், வெப்பன்ஸ் பாய்ஸ், ரெடி குயிக் 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 ஃபாஸ்ட் எல்லாரும். ஐயோ அண்ணாச்சிக்கு ஆட்டோல ஆம்புலன்ஸ் வருது. வெயிட் பண்ணாத போயிடு. அண்ணே 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 வரானே. பயமுத்தாத, பிரியாணி வந்துக்குது. யார் சாப்பிடாதீங்க. இல்லப்பா, ஒருவேளை அந்த பிரியாணி கடைக்காரனை அந்த கில்லர் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பிரியாணி வெஸ்த கலந்துந்தா? ஆமாண்ணே, அவன் செய்யக்கூடிய ஆள் தான். அண்ணே ஒரு ஐடியா, நீங்க வளர்க்குற நாய்க்கு இந்த பிரியாணி முதல்ல போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டா கரெக்ட். அப்ப நீங்க சாப்பிடுங்க. அண்ணே என்னண்ணே சாப்பிடுங்கடா. ஆமா. என்னடாச்சு? நல்லா இருக்கு. இன்னொரு பிரியாணி கிடைக்குமா? மூஞ்சில குத்துறேன். ஏய் நான் வேடிக்கை பார்த்துறேன், எல்லாம் சாப்பிடு. இன்னும் 10 நிமிஷம் தான் இது. லாஸ்ட் பிகு ஊத்துறேன். பாவம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு இதுதான் லாஸ்ட் பெக்குன்னு. இனிமே வந்து என்ன போட போறேன். ஏய் நான் ஊடு கிளம்புறேன். சரிண்ணே. வீட்டுக்கா? ஏய் வாங்கடா போல. அண்ணே நாங்க எங்கண்ணே? போற வேலை டிராப் பண்றேன்டா. நான் போற ஊருக்கு நீங்க கூட இருக்க வேணா. ஏன்டா அந்த அபசகுனமாவே பேசுறான்? போடா. இந்த லூசு நம்பி ஒரு நாளே வேஸ்டா போச்சுடா. ஏய் ரெடியா இருங்க, நாளைக்கு ஒரு வட்டி விசில் நெறியுது. சரிண்ணே. வந்துங்க குட் பை. அண்ணே வள்ளி இங்க. இங்கனால கொலைகாரன் இந்த இருக்கு சீட்டு. அண்ணா அதோ சுட்டு போறான் பாரு. அதோ சுட்டு போறான் பாரு. டேய் அவனுக்கு வரங்கடா. வாடா மாட்டிக்க போறோம் வா. ஓ மீசா எடுத்து வையா. ஒரு பேர்ல ஒண்ணும் தெரியல. வணக்கம் சார். இல்ல நீயா? இல்ல ராத்திரி ஆன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறியே, ஏதாவது வேண்டதுல? ஆமா இவன் யார் உப்பு மூட்டை? சார் ஐ அம் டியூட். என்னோட ஃப்ரெண்ட் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சார் இந்த ஏரியால கந்துவட்டி கொடுக்குற மகளிங்க ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான் சார். என்னையா சொல்ற? மல்றா எங்க? இந்த ராஜாராம் ரோடு முனையில சார் 12 மணிக்கு சார். யாரையா கொலை பண்ணது? சார் இவனுக்கு அவனை நல்லா தெரியும் சார். உனக்கு எப்படி அவனை தெரியும்? கொலை பண்ண சொன்னதே இவன் தான் சார். என்னல சொல்றியே? ஆமா சார், நான் தான் சார் கொலை பண்ண சொன்னேன்.
கொலையும் பண்ண சொல்லிட்டு அதை ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்டா கொடுக்கல இல்ல என்ன பார்த்தா கிறுக்கார பையன் மாதிரி தெரியுதா? அதை எப்படி சார் எங்கள் வாயால் சொல்லுவோம்? அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் லாக்கப்பில் உட்கார வச்சு காலைல வெறுப்பேற்றி அமுச்சு விட்டீங்கல்ல, ஆமா. விரக்தியில் தற்கொலை பண்ணிக்கலான்னு நான் பீச் பக்கம் போனேன் சார். செவ்வாய்க்கிழமை அந்த கந்து ஓடிச்சு, சொன்னபடியே போட்டான் சார். யோ சண்முகம், சார். 2 கான்ஸ்டபிள் கூட அனுப்பிடுங்க. போங்க. யோ ஏட்டையா சார், உன்னை 2 பத்திரமா பாத்துக்கங்க. அந்த மாதிரி ஸ்பாட் சார், அனுப்பிடுங்க. சார், நில்லுங்க சார், நில்லுங்க சார். நீங்க வெளில போதீங்க சார். எதுக்குல? அந்த லிஸ்ட்ல அடுத்து உங்க பேர் தான் சார் இருக்கு. அவன் கண்டிப்பா உங்களையும் போட்டுருவான் சார். இல்ல விளையாடுறியா? எதுக்குல புதன்கிழமை என் பேர் எழுத சொன்னா? சார் அவன் தான் சார் செலக்ட் பண்ணான். ஐயோ இன்ஸ்பெக்டர் தொட்டிங்களா ஜி? ஐயோ சார் கந்து வட்டிக்காரன்ட்டு எவ்வளவோ எடுத்து சொன்னோம், பட் அவனால் அவனை காப்பாற்றிக்க முடியல. அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் உஷாரா இருங்க சார். ஏன்னா உனக்கு மூளை இருக்கா? எவனோ ஒருத்த வந்து என்னைய போட போறானா? அது போடும்போது பார்ப்போம், சரியா? ஏட்டையா உன்னை 2 பேரையும் பத்திரமா பார்த்துடுங்க. அந்த ஸ்பாட் வரைக்கும் நான் போயிட்டு வரேன். சார் 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 சொன்னா கேளுங்க என்ன சார். சார் மோரணிக்கிட்டு ஏட்டையா இவனை எங்கே விட்டுறாதீங்க. கான்ஸ்டபிள் வாங்க. சார் 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 சொன்னா கேளு. ஐயோ சொன்னா கேட்க மாட்டாரு. ஸ்பாட்டுக்கு போகிறேன்னு கடைசியில் இவர் ஸ்பாட்டில் அவுட் ஆயிடுவார் போலே.